பாக்குறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது. அம்மா நல்லா காட்டுமா, பேச நல்லா காட்டு. மாப்பிள்ள பொண்ணு பார்த்தா போதும். பாக்குற மாதிரி ஒண்ணுதான் இருந்தது, அதையும் கேட்டுட்டேன். மாங்கல்யம் தந்துஹானேன நமதூதன கேதுனா வந்தே பத்ரானுவே ஜீவசர்வசதம் தேஜமாயுபூதனம் தாத்யம் வசும்பத்ரலாபம் சுஜசம்பத்ரம் தேஜமாயுகம். Take your seat. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க 3 பேர் இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க, மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலான்னு சொன்னாரு. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் டிசைன்ட் பை மீ. வரலாமா? ஓகே. மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். குட். Pandian, there is a problem between police and mama. Between me and myself, stomach problem. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். If you don't mind, thank you. சார், நீங்க எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இந்த கிளப்பை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ரைடு பண்ண சொல்லி உத்தரவு. சார், முதலாளி வந்து பேசிக்கலாம். முதல்ல கோர்ட்ல வந்து பேச சொல்லுங்க. முதல்ல சீக்கிரடியா. சீக்கிரம். சீக்கிரம். இன்ஸ்பெக்டர். வணக்கம். வணக்கம். எந்த ஸ்டேஷன் சார்? வேப்பேரி. வேப்பேரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். ஓ, நீங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க சார்? வேலூர். ஓ, வேலூர் ஜெயிலியா சார்? கொஞ்சம் காத்தீங்க. ஆமா, இந்த அடியாள அட்டைங்க சார்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? தெரியலையா சார்? பாருங்க, ஜிப்பே போட்டு. ஜிப்பு இத பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கு, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கு. எங்க வாடகைக்கு வாங்குனீங்க சார்? என்ன சொன்ன? ட்ரெஸ்ஸும் டம்மி, துப்பாக்கியும் டம்மி. இது பாருங்க, நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. என்ன நான் அடிப்பேன். நீங்க கிளாஸ் டேபிள் இல்லாத இடத்துல போய் விழுங்க. கொஞ்சம் மரியாதை காப்பாத்துங்க. ஹலோ, விக்டோரியா ரெக்ரியேஷன் கிளப்ல இருந்து பேசுறேன். கண்ணாடி உள்ள சொல்லிருக்கேன்ல, அது மாப்பிள்ள. மாமா, என்ன நீ நம்ம கிளப்புக்குள்ளே வந்து கேமரா ஆங்கிள் பாக்குற? கேமரா ஆங்கிள் பாக்கல மாமா. நான் என் ஃப்ரெண்ட் பாண்டியனை கூட்டிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உள்ள டூப்ளிகேட் போலீஸ் வந்துருக்காங்க பாருங்க. எப்படி நம்ம ஆளு? வாவ், ஃபேண்டாஸ்டிக். நல்லா மறுத்துக்கு நாங்க போயிடுறோம். போங்க. இந்த ட்ரெஸ்ல வேண்டாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கொடுத்துட்டு போயிடுங்க. ஐயோ, இதை விட நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன். நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. வா, வந்துட்டேன். பாப்பா, மங்களம் பாடியாச்சாப்பா? வாங்க 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 வாங்க. நல்ல ட்ரெஸ். வாங்க வாங்க வாங்க. என்ன இங்க கலாட்டா? யார் போன் பண்ணது? நான் தான் மேடம். ஓ, நீதானா? அதான் இங்க கலாட்டா. மேடம், கலாட்டா பண்ணது இவர் இல்ல,
அதோ வராங்களே ரோக்ஸ், அவனுங்க தான். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பசங்க தான் போலீஸ் ட்ரெஸ்ல என் கிளப்புக்குள்ள என்ட்ராயி ரைட் பண்றதா சொல்லி கொள்ளடிக்க பார்த்தானுங்க. நல்ல வேளை இந்த ஜென்டில்மேன் தான் அவங்க அடி அடி நடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு. ஸ்பெஷாலிட்டி ஒரு சேர் உடையில, ஒரு டேபிள் உடையில, ஒரு கண்ணாடி உடையில. ரியலி ஃபேண்டாஸ்டிக். மேடம், இவங்கள கூட்டிட்டு போய் காது குத்தி கமல் போட சொல்லுங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவங்கள வண்டியில ஏத்துங்க. மிஸ்டர், நீங்க ஸ்டேஷனுக்கு ஓ, வா. அவரையும் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் முன்னாலேயே வந்து செஞ்சிருக்கிறாரு. யூ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம். நீங்க அப்ரிஷியேட் பண்ணலனா கூட அவரை நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன். My dear gentlemen, from today you are appointed as the chief security of my club. மாலா, பாண்டியனை போட்டோ எடுக்கணுமே. உங்ககிட்ட கேமரா இருக்கா? பாக்ஸ் கேமரா இருக்கு. அதுல எடுத்தா நல்லா வராதுடி. வேற நல்ல கேமரா வேணும். புதுசா வாங்கலாம். இமிடியேட்டா வேணும். நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற, உன்னை பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன். மாமா, அந்த கேமராவா காமிங்க. இது நல்ல கேமராவா? என்ன அப்படி கேட்டுட்ட? நிக்கான் கேமரா, ஜப்பான் தயாரிப்பு. விலை மட்டும் 20,000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். முதல்ல இன்னும் போட்டோ எடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்ட? என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இல்ல, மாலாவுக்கு பாண்டியன் போட்டோ வேணுமா? மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமா? மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா? ஆமா. பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க. அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன். இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி. எப்படி போட்டோ எடுத்துட்டு வரேன் பார். மாமா மாமா மாமா, நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது. இல்ல மாலா? தெரியாம எடுக்கணும்ன்றியா? எப்படி பிட்டுறேன் பாரு. ப்ளீஸ் போடி. Excuse me, you're looking like Mr. Rajnikant. Really? I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more. Okay. Thank you. Thank you very much. Wow! Superb! Hi, handsome. அன்பே நீ என்ன அந்த கண்
நீராட வந்த வைகையோ பொய்கையோ கண்ட கவர்ந்து நிற்கும் கண்ணான கண்மணியோ காளை மானம் மயங்கும் பொன்னான பெண்மணியோ சந்தம் கொஞ்சம் சந்த தமிழ் பைங்கிளியோ அன்பே நீ என்ன அந்த ராதையோ கோதையோ மன்னல் நீராட வந்த வைகையோ பொய்கையோ அன்பே நீ என்ன அந்த ராதையோ கோதையோ மன்னல் நீராட வந்த வைகையோ பொய்கையோ. பாண்டியா, இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. I love you. I always dream about you. I can't live without you. I want you, பாண்டியா. அவளை விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன், அவ உன்னை விதவிதமா எடுக்க சொன்னா, கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாண்டியா. விநாயகோ, என்ன நடந்து நான் சொல்றேன், எல்லாம் தாப்பால வந்தவன. என் பாத்ரூம்க்கு தாப்பால் கிடையாது, ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்த ரேகா வந்துட்டா, என்ன பார்த்துட்டா. ரேகா உன்னை பார்த்துட்டாளா? முழுசா பார்த்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மற்றவங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு பணத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன் ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போ. வேண்டாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையும் நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். விஜயலட்சுமி ஐயா, அம்மா நான் சத்யா பேசுறேன். பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். நான் ஸ்கூலுக்கு தேடி போனேன், அங்கேயும் காணோம். அக்கா, வாமா. அவர் வரலையா? இல்ல. நீ இருக்க? நல்லா இருக்கேக்கா. அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. விஜயா, ராணி வந்திருக்கிறதுக்காக மீன் குழம்பு வச்சிருக்கேன். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாப்பிடுவாமா? எனக்கு வேண்டாமா. விஜயா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? குழந்தைய காணோம். ரிப்போர்ட் வந்தது, எங்க தேடியும் கிடைக்கல. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா குழந்தை கிடைச்சிருமா? யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? யார் குழந்தையா இருந்தா என்ன, போன போதுன்னு விட்டுட முடியுமா? பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும். ப்ளீஸ்மா, என்ன தொந்தரப்படுத்தாதீங்க. பிரியா, பிரியா, எங்கம்மா போயிருந்த? உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு அம்மாவை.
உண்மையை சொல்லிடுறேன். இத்தனை வருஷமா என் மனசுல புதஞ்சு கிடக்கிற ரகசியத்தை சொல்லிடுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோக்குங்கிற சிபிஐ ஆபீசருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் ரொம்ப நல்லவர். நானும் அவரும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சோம். அவர்கிட்ட எது நான் இழந்த அந்த சமயம் டெல்லியில இருந்து அவருக்கு உத்தரவு வந்தது. எங்கிட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லாம கூடிய சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு காஷ்மீர் காமிச்சாங்களோ பஞ்சாப் காமிச்சாங்களோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியல. அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் பிரியாவை பெத்துட்டு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை கரெக்ட் கொடுத்து வளர்த்த. என்னால நம்ம குடும்பம் மானம் போக கூடாது, 4 பேர் 4 விதமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லார்கிட்டையும் மறைச்சு என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. பிரியா, நீ எப்படிமா இந்த வீட்டுக்கு வந்த? மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பிரியா உங்க குழந்தைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நாள் நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன். அம்மா, நீயும் என் கூடவே இருந்துருமா. நான் போலீஸ் வரமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் கூடவே வந்திருக்கேன். சரிம்மா. நீங்க போன பிறகு அந்த ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் உங்க குழந்தையோ ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தை காணாம போச்சு அந்த நாடகம் ஆடி இதை இங்க கொண்டு வந்த. ஊர்வலகம் பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் போயிடுச்சு இல்ல, அது போதும். வியாதி இல்லாத உடம்பு, வேதனை இல்லாத மனசும் தான் உண்மையான சொத்து. அதுதான் நிறைவான வாழ்க்கை. இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கட்டும். பாண்டியா, இனிமே நீ எங்க கூடவே இரு. உன்னை பார்க்க குண்டா கொழு கொழுன்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருமாமே, அது இங்கே வந்து உன்னை பார்க்கலாம். தனியா அங்க எங்க வந்து பாண்டியா வா. மாமா, மாமா. எஸ். வணக்கம். வணக்கம் மாமா, பாண்டியனை கையோட கூட்டு வர சொன்னேன்ல, கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெளியே நில்லு. பாண்டியா, ஒண்ணு டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு. அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும். நீ கொஞ்சம் வெளியே இரு, போயிட்டு வந்து சொல்றேன். நில்லு நில்லு. நான் வெளியே போக சொன்னது உன்னை. பாண்டியன், யூ கம் இன். விநாயகா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு. நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் வெளியே இரு. ரேகா, ரேகா டார்லிங், மீட் மிஸ்டர் பாண்டியன். இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்கிறேன். போய் காஃபி கொண்டா. கம் ஆன் பாண்டியன். பாண்டியன், என்னாச்சு? தட்டிடுச்சு, தடுக்கிடுச்சு. ஓ, புது படியில போக போக தெரியும். பாண்டியன், உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். வேதாரண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன், என் பார்ட்னர் பரமேஸ்வரன் இருக்கிறார். அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும். நான் கொண்டு போய் சேர்த்துறேன் சார். ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப ஜாக்கிரதை.
Well, I know you will do it. Wish you all the best. என்னப்பா ஆச்சு? தடுமாறிட்டேன் சார். தடுமாறிட்டியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் சார். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன் சார். குழந்தை ஆசையா கொடுக்குது, சாப்பிடுமே. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பாருங்க. பார்த்தா தெரியுது. என்னப்பா ஆச்சு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா? என்ன மறுபடியும் தடுமாறிட்டியா? நீ சும்மாரியா? சரி, என்னப்பா கண்ட இடத்துல பூந்து போறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். என்ன நீயும் தடுமாறிட்டியா? ஒண்ணுலப்பா. என்ன ஆளாளுக்கு தடுமாறுறீங்க? டேய் மாணிக்கம், நான் தான்டா பெரியசாமி பேசுறேன். ராஜேந்திரன் கிட்ட இருந்து பரமேஸ்வரனுக்கு சரக்கு வருதான். வழக்கமான ஆளுங்க இல்லாம யாரோ ஒருத்தன் புதுசா கொண்டு வரானா. அவனை வழியிலே தட்டி போட்டுட்டு சரக்க தள்ளிட்டு வந்துருங்க. யாத்திர டேய் சின்னசாமி, சரியான நேரத்துல தகவல் கொடுத்தரா. தம்பின்னா தம்பிதான். என்னாச்சு? ஜிப்சி ஊர்ல வந்தாச்சா? வெரி குட். ஐ ஆம் பிலிப்ஸ், பரமேஸ்வரனுடைய வலது கை. ஐ ஆம் பாண்டியன். வெல் டன். பாண்டியா, வித் லவ் வி. இது என் காதலை குறிச்சது. யாருன்னு கேட்காத. சஸ்பென்ஸ். அவ எனக்கு ஏத்த பொண்ணு. லக்கி. தேங்க்யூ. ரைட் ரைட். ஐயாவை பார்க்கலாமா? அவரை பார்க்கத்தானே வந்திருக்கேன். வாங்க.
இந்த பரமேஸ்வரன் இப்படி ஒரு ஆம்பளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பரப்பா, சூப்பர். நான் ராஜேந்திர கிட்ட சொன்னேன், விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு, ஒரு 30 ஆள் போட்டு அனுப்புன்னு. வேணா, பாண்டியன் ஒருத்தன் இருக்கான், அவன் அனுப்புறான், அவன் 30 ஆளுக்கு சமம்னா. அப்ப நான் நம்பல, இப்ப நம்புறேன். நம்ப வச்சுட்டப்பா. எல்லாம் ஆண்டவனுடைய அருள். நல்லா ஐயா, உங்க ஏரியாலே உங்களுக்கே விரோதிங்களா? விரோதிங்க இல்லப்பா, துரோகிங்க. வெளியே இருக்கிற விரோதிகளை சமாளிச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற துரோகிகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவனுங்க நான் தீட்டி வச்ச கத்தி வெளியே வச்சா எவனாவது எடுத்து நம்மள குச்சிடுவான். அதனாலதான் உரைக்குள்ளே வச்சிட்டு இருக்கேன். உறுத்துது. பரவாயில்ல, நான் கைய வச்சேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு பெரிய ஆள் ஆடுவானுங்க. விரோதிகளை பெரிய ஆளாக விடலாம், ஆனா துரோகிகளை பெரிய ஆளாக விடக்கூடாது. நீங்க பெரிய அரசியல்வாதி ஐயா. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வர்றேன். எங்க? இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்லப்பா, இது. நான் ராஜேந்திர கிட்ட வேலை செய்யறவன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, நான் தரேன். நான் என்னைக்குமே பணத்துக்கு ஆசைப்பட்டவன் இல்லை. பாண்டியா, என் காலை தொட்டவனை நான் மதிச்சதில்ல, என் நெஞ்ச தொட்டவனை நான் விட்டதில்லை. நான் உன்னை விட மாட்டேன், நீங்க தான் இருக்கணும். எதுக்கும் நான் என் முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வர முயற்சி பண்றேன். நான் வரேன். நல்லா இரு. இந்த பாண்டியன் சாதாரண ஆள் இல்ல. ஒரு நாள் எந்த உயரத்துக்கு போறான் பார். அம்மா கிட்ட காட்டு. அம்மா, நல்லா இருக்கா பாரு. என்னது இது? இது உனக்கு ஏது? மாமா தான் கொடுத்தாங்க. பாண்டியா, இது உனக்கு எங்க கிடைச்சது? இது வேதாரண்யத்துல கிடைச்சது. வேதாரண்யத்தில் எப்படி கிடைச்சது? வேதாரண்யத்துல பரமேஸ்வரன் ஆள் ஒருத்தங்கிட்ட கிடைச்சது. ஏன் கைது உண்டா? இல்ல, வந்து ஒண்ணும் இல்ல. விஜயலட்சுமி பிரமாதம். எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரி பளபளப்பா இருக்கு. என்னம்மா, ஏன் திடீர்னு டிரான்ஸ்பர் கேக்குறீங்க? அதுவும் வேதாரண்யத்துக்கு? இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப தைரியசாலி பேர் எடுத்த ஆபீசர்களே அங்க போக தயங்குறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஆபீசர் கூட டிரான்ஸ்பர் கேட்டிருக்காரு. அது அவருடைய விருப்பம். அட்வென்ச்சர்ஸா அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்ததே ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்துலதான். வேதாரண்ய பகுதியில அதிகமா சமூக விரோதிகள் நடமாட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். ஆமாமா, அதனால தான் நான் யோசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை வற்புறுத்த தான் நினைக்காதீங்க. நான் அங்க போறத என் வாழ்க்கையின் லட்சியமா நினைக்கிறேன். புரியுது. பெரிய காரியம் சாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துட்டா ஆணோ பெண்ணோ அவங்கள பயம் நெருங்காது. உங்களுக்கு அங்க டிரான்ஸ்பர் கிடைக்கிற சுலபம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஆர்டர் கிடைச்சதும் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம். வரேம்மா. வரேம்மா. இந்தாங்க காஃபி. இந்த வாரம் பெரியசாமி சின்னசாமியை பத்தி நீங்க எழுதின அரசியல் நையாண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடுத்த வாரம் படிக்க சொல்லு, இதை விட நல்லா இருக்கும். எவன்டா இங்க பத்திரிகை நிருபரு? வேதாரண்யத்துல 2 சாமிகளின் அட்டகாசனை எழுதியிருக்க. எங்களை பத்தி எழுதணும்னா ஏதாவது கிசுகிசு எழுது. அதை விட்டுட்டு எங்களை பத்தின உண்மையெல்லாம் எழுதிருக்க. வாடா வெளியே. ஐயா, அவரை விட்டுருங்க. அவர் ஒண்ணு செஞ்சாதீங்க. நீ ஏமா இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு? பத்திரிகை தர்மம் உண்மை எழுதுறது. உண்மை எழுதுனா இவங்களுக்கு உடம்பு எரியத்தான் செய்யும். ஆமாண்டா, இப்ப உன் உடம்ப எரிய வைக்கிறோம். இழுத்துட்டு வாடா. ஐயா, அவரை விட்டுருங்க. ஐயா, அவரை விட்டுருங்க. வாடா, இழுத்துட்டு வா. ஐயா, அவரை விட்டுருங்க.
பத்திரிகாரம் பொண்டாட்டி ஓடி ஐயா இருங்க. அடிச்சு நொறுக்கு. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். எங்க வீட்டுக்கார போட்டு அடிக்கிறாங்கம்மா, அங்க பாருங்கம்மா. பத்திரிகையார எழுதுற வேணாவ பிடிச்சா எது வேணாலும் எழுதலாம் நினைக்கிறியா? நிறுத்துங்க நிறுத்துங்க. கூட்டிட்டு போமா. மிஸ்டர் பெரியசாமி சின்னசாமி, உங்களையும் உங்க ஆட்களையும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதுக்காக அரெஸ்ட் பண்றேன். மரியாதை ஜீப்ல இருங்க. இந்தாமா, நீ இந்த ஊருக்கு புதுசு. இந்த ஊர்ல நாங்க வச்சதுதான் சட்டம். மரியாதையை திரும்பி போயிடு. நீ பொம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்க. பொம்பளை என்ன கேவலம் நினைச்சியா? போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். இது சட்டத்தை காக்கிறதுக்காக தரப்பட்ட சின்னம். ஜாக்கிரதை. ஏய், இந்த காக்கி சட்டை போட்ட தைரியத்துல தானே எங்களை பயமுறுத்துற. ஏய், இந்த ட்ரெஸ்ஸ காய்ட்டுங்கடா. அவருங்கடா வணக்கம். நான் ஒரு பத்திரிகைக்காரன். ஊர்ல இந்த அண்ணன் தம்பிக்கு செய்யற அநியாயத்தை பத்தி நான் பத்திரிகையில் எழுதிட்டேன். அதுக்காக என்ன போட்டு இப்படி அடிச்சுட்டாங்க. உண்மையை எழுதுங்க. என்ன இப்போ ஒரே மூச்சு போனா போச்சு. பாண்டிய மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த ஊரே நமக்கு வேண்டாம். உடனே மெட்ராஸ்க்கு பரப்புடு. அம்மா, எந்த ஊருக்கு போனாலும் நான் கிரிமினல்களையும் ரவுடிகளையும் சந்திச்சு தான் ஆகணும். போலீஸ் உத்தியோகத்துல இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா? பாண்டியா, நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? மட்ராஸ் முதலாளி வேதானந்தத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட கொஞ்ச நாள் வேலை செய்ய சொன்னாங்க. நாங்க போயிட்டு இருந்தேன். போற வழியில தான். பரமேஸ்வரன் கிட்ட வேலைக்கு போறியா? வேண்டாம். ஏன்? அவரை பத்தி பலவிதமா பேசுறாங்க. அவருக்கு நல்ல பேர் இல்ல. காமாதக்காரங்களுக்கு கண்ணதெல்லாம் மஞ்சளா தெரியும். காகி சட்டை போட்டவங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் கூட்டவாங்களா தெரியும். என்ன சொல்ற? வேற என்னக்கா, மட்ராஸ் சீட்டாட கிளப்ல வேலை செய்யாதுன்னு சொன்னீங்க.
இங்க நடந்தா பரமேஸ்வரன் கிட்ட வேலை செய்யாதேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது பார்த்தா நான் ஏதாவது மடத்துல தான் வேலை செய்யணும். அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் கிட்ட தான் வேலை செய்வேன்னு சொல்றேன். மெட்ராஸ் முதல்ல அப்படிதான் சொல்லிருக்காங்க அக்கா. நீ எங்க வேணாலும் வேலை பாரு, ஆனா என் தம்பின்னு எங்கேயும் யார்கிட்டயும் சொல்லிக்காத. அவ்வளவுதானே? சொல்லிக்க மாட்டேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் பாண்டியனோட அக்கான்னு நீங்க பெரியமா சொல்லுற நாள் வரும், அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். ஐயோ, எந்த நேரத்துல அப்பா அம்மா நம்ம 2 பேரும் பெத்தாங்களோ ஆரம்பத்துல சண்டையிலேயே முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சொல்றேன், பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லார்கிட்டையும் மோதிக்காதீங்க. அப்புறம் உங்களை காப்பாத்த இந்த பாண்டியன் தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொழிலுக்கு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்த போறேன். பார்வைக்கு சாதுவா இருப்பா, ஆனா பாயும் புலி. எதிரிகளை அடக்கி ஒடுக்குறதுல மன்ன. அவனை காக்கா பிடிச்சு காரியம் சாதிக்கவும் முடியாது, இல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது. தட் இஸ் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். இவனுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பார்ட்டி. கேர்ள்ஸ், பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா. பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா. ஐச வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பலிக்காது. நானா சிக்கிறவன் தானா நிக்கிறவன் வேண்டாம் இழிக்காது. மச்சா 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 எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா. பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா. நோட்டுக்களை நீட்டினா நோட்டங்களை காட்டினா ரூட்டு நாம் மாறாதவன். மாலைகளை சூட்டினா ஆசைகளை மூட்டினா ராங்கா நாம் போகாதவன். மிஸ்டர் ரைட்டு ரொம்ப கரெக்ட். என் பேரு மிஸ்டர் ரைட்டு, என் பேச்சு ரொம்ப கரெக்ட். இருப்பேன் ஒரு லட்சியமா, முடிப்பேன் அதை கச்சிதமா. பிடிச்சா நான் முடும்பாட்டம் பிடிப்பேண்டா. எனக்கு பிடிக்காதே எனக்கு ஐச வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பலிக்காதே. நானா சிக்கிறவன் தானா நிக்கிறவன் வேண்டாம் இழிக்காதே. மச்சா 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 எனக்கு சிங்கர 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 ஓ சிங்கர 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 ஓ சிங்கர 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 ஓ.
எனக்கு பிடிக்காது. எனக்கு ஐச வைக்கிறவ ஜால்ரா தட்டுறவ பாச்சா பலிக்காதே. நானா சிக்கிறவ தானா நிக்கிறவ வேண்டாம் இழிக்காதே. மச்சா 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 எனக்கு எனக்கு ஐயா ஐயா உங்களை பார்க்க தலைவர் வராரு. தம்பி தலைவர் வராரா? தலைவர் கும்பிட்டுக்க. நீயா? ரைட் மிஸ்டர் ரைட். ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க? இப்பவே கும்பிட்டு வைங்கடா, எதிர்காலத்துக்கு உதவும். இன்று போல் என்றும் வாழ்க. ஏண்டா அடிச்சதும் இல்லாம எருக்கம்பு மாலைய போட்டு ஊமத்தம்பூ செண்டா குடுக்குறீங்க. பழம் கூட கொண்டு வந்திருக்கோம். விநாயகம் பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, அதான் கூட்டிட்டு வரக்கூடாது. மிஸ்டர் ரைட், பழத்துக்கு ஒண்ணு ஆவலையே. எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க, நீ வந்து பழத்துக்கு சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே. பண்றீங்க. எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. உங்க செல்வாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட செல்வாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க, தாசில்தார் அடிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க, மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியில தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்படியே செஞ்சீங்க, இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும். ரைட்?